தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வேலூரில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், தற்போது இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜெபஸ்டின், வேலூர் கேவி குப்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னாங்குப்பம் பகுதியில சாலையோரம் கடந்த 16ஆம் தேதி பாஜக ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளரான விட்டல்குமார் படுகாயங்களோட மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. இந்த சம்பவத்துல நாகல் ஊராட்சியை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசெட்டி என்பவருக்கு தொடர்பு இருக்கிறதா பாஜக தலைமையும் வேலூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் தொடர்ந்து போராட்டம் பண்ணி வேலூர் எஸ்பியிடம் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பா முதற்கட்டமா போலீசார் தரப்புல சந்தேக மரணம் தான் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த சம்பவம் கடந்த 16ஆம் தேதி நடந்த நிலையில நேற்றைய தினம், அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி நேற்றைய தினம் காட்பாடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்குல தொடர்பு இருக்கிறதா சந்தோஷ்குமார் மற்றும் கமலதாசன் என்ற இருவர் நேற்று சரணடைந்திருந்தாங்க. அவங்களை நீதிமன்ற காவல்ல வேலூர் மத்திய சிறையில் அடைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா முக்கியமா குற்றம் சாட்டப்பட்ட நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மகனை கேவிக்குப்பம் போலீசார் தொடர்ந்து பிடிச்சு விசாரணை நடத்திட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த கொலை சம்பவத்துல காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜரான இருவர் மட்டும் இல்லாம முக்கியமா இந்த பாலாசேட் மற்றும் தரணிகுமார் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்த தொடர்ந்து இவங்க இருவரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க. அடுத்த கட்டமா இவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் போலீசார் அடைக்க இருக்கிறாங்க. இந்த பாலாசேட் பார்த்தோம்னா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாரு. தரணிகுமார் அவருடைய பையன். அது மட்டும் இல்லாம ஒரு பில்லாந்திப்பட்டுல ஊராட்சி மன்ற கிளர்க்கா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜெபஸ்டின், நன்றி பிரபாகரன், உங்களுடைய விவரங்களுக்கு.